அனைவருக்கும் வணக்கம். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் சில கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இதோட தொடர்ச்சி ஒரு 100 கொஸ்டின் வரைக்கும் போட்டிருப்போம். 101 இருந்து நான் சைட் பை சைடாக ஓல்டு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சொல்யூஷனும் டீட்டெயில்டு சொல்யூஷனுமே நம்ம வீடியோவில் போட்டுட்ருக்கோம். அதையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ திரும்ப நான் 101லேருந்து இன்றைக்கி எதுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம்னா 10 யூனிட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்போம். இப்போ நம்ம 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்தோம்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு ரிவிஷன் பண்ணுற சில குழந்தைங்களும் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கே டைம் போதுமானதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை டச்சே பண்ணாமல் போயிடுவாங்க. ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டுமே சில பிள்ளைங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் வர சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அதனால தான் இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸை திரும்ப நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இது வரைக்கும் இல்லை ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம திரும்ப அப்லோட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, அந்த டைமில் நம்ம எல்லா யூனிட்டையும் படித்து முடிச்சுட்டு கவர் பண்ணுறதுக்கு சப்போஸ் கவர் பண்ணி முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்குறக்கு டைம் இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற டைமை பொறுத்து தான் கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம ஒதுக்க முடியும் டைமை. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, கொஸ்டின் பேப்பரை நான் அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் சைட் பை சைடாக நீங்கள் போட்ட சாப்டர்ஸுக்கு வர கொஸ்டினை நீங்கள் பார்த்துக்குங்க. அது போக நிறையா டைரக்ட் கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா, அதை உங்கள் கண்ணில் படும்போது எக்ஸாமில் அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆகும்போது உங்களால் அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே செலக்ட் பண்ணுறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணுறதுபடி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ரிவிஷன் முடித்த யூனிட்டை இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளும் சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களாக ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்ச சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டவுட்டில் வர சம்ஸை வேணால் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் சொல்யூஷன் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் டேரக்ட் கொஸ்டினுக்கு டேரெக்டாகவே ஆன்சர் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் இது கண்டிப்பாக உங்களோட மார்க்கை ஒரு 10 to 20 மார்க்ஸ் ஏற்றுறதுக்கு இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக அமையும். ஏன்னா இந்த மாடலில் தான் அவன் கொஸ்டின்ஸ் வேறு நம்பர் கொடுத்து வேறு ஃபார்மேட்டில் கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு 20 மார்க்ஸ்க்காவது உங்கள் மார்க்கை ஹை லெவல் பண்ணுறது கண்டிப்பாக 20+ தான் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சைட் பை சைடாக. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆன்சராவது உங்களுக்கு டேரக்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சராக தெரிஞ்சுக்க முடியும். சம் போட்டு பார்த்து வர ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க. டேரக்ட் கொஸ்டின் நிறையா இருக்குது இல்லைங்களா, அதோட ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. 100 வரைக்கும் பார்த்துருப்போம். 101லேருந்து பாருங்கள். எ பார்ட்டிக்கிள் of weight 30 kg resting on a rough horizontal plane is just on the point of motion when acted on a horizontal forces of 6 kg weight and 8 kg weight at right angles each other. The coefficient of between coefficient of friction கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்ஸில் வரும். இதுக்கு ஆன்சர் 1/3. அடுத்தது இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க F1 and F2 acting on a particle is equal to the magnitude of F1 when the force is doubled, then the new resultant is perpendicular to F2. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. The magnitude of the resultant of the forces F1 and F2 acting on a particle is equal to the magnitude of F1 when the force is doubled, then the new resultant is perpendicular to F2. ஸோ 102 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது the force has no resolved part in a direction perpendicular to itself. 103 ஒரு விசையின் பறித்த பகுதியின் திசை செங்குத்தாக இருக்காது. 104மே டைரக்ட் கொஸ்டின் தான். 104 டைரக்ட் கொஸ்டின் தான். Find the moment of inertia of a circular ring of radius a about a diameter ma²/2. 104 டைரக்ட். 105 நம்ம போட்டு பார்த்தா செய்யணும். டைரக்ட் கொஸ்டின் மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போட்டு பார்த்து செய்யறதா நீங்கள் அந்த யூனிட் கவர் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம்.
நம்மளும் சொல்யூஷன் போட்டுட்ருக்கோம், போடுவோம், முடிச்சிருவோம். டைம் ஆஃப் ஃப்ளைட் டேரக்ட் ஃபார்முலா, டைம் ஆஃப் ஃப்ளைட் டேரெக்டாக ஃபார்முலா நோட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது ஈஸி கொஸ்டின் தான். 50 செகண்ட்ஸ் வருது, ஈஸி கொஸ்டின் இது. அடுத்தது 107. A particle moves in a straight line so that its acceleration is always directed towards a fixed point O in the line and proportional to the distance from the point. If the particle starts from rest at a point A, whose distance from O is A, then at any time t, the velocity of particle is v equal to plus or minus mu a square minus x square. 107. 108 direct question. A free fall of a body is an example of uniformly accelerated motion. 109 போட்டு பார்த்துக்கலாம். Choose the incorrect statement. இப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நீங்கள் தனியாக நோட்டு போட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ R is a second category, L2 is a second category, A, B is a second category, Q is a second category தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதெல்லாம் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Which of the following subset of R squared is open? Open interval x, y, x square plus y square வந்து not equal to 0. R ஸ்கொயரின் திறந்த உட்கணம், அதுக்கு ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. இதை போட்டு பார்த்துக்கலாம். இது ஈஸி தான். லிமிட்டுக்கெலாம் நம்ம வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், ஃபார்முலா பிடிஎஃப். அதில் அதுக்கு என்னென்னக்கு எதெல்லாம் வந்து இன்டிடெர்மினன்ட் அதெல்லாமே நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட் வந்து போடும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லிமிட் யூஸ் பண்ணி வரதெல்லாம் ஒரு சம் வரும், ஒரு சம்மாவது வரும். சம்டைம்ஸ் 2 சம் கூட வந்திருக்கு. நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் பழைய கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எதுக்கு வந்து இந்த கொஸ்டினை பாருங்கன்னு சொல்கிறோன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அதை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நமக்கு வந்து முடித்தோடனே என்ன பண்ணுவோம்னா அது கொஞ்சம் கேப் போடுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா படித்ததே பார்த்திங்கன்னா கடைசியாக, அதாவது எப்படின்னா நல்லா படிச்சிருப்போம், நல்ல கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அப்படியே லைனாக பார்த்துட்டு வரும்போது அதெல்லாம் எது எப்படி வந்துச்சு எல்லாமே புரியும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், தெளிவாக தான் புரிஞ்சுருப்பீங்க. அதெல்லாத்தையும் விட்டுட்டு நோட்டை மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா அதே மாடல் தான் இருக்கும், அந்த சம்மாக தான் இருக்கும். அதை எடுத்து தனியாக செப்பரேட்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே நம்ம இந்த போர்ஷன் படித்தோமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இது எல்லாத்துக்குமே இயல்பாக வர்றது தான் ஸ்டார்டிங்லேனா. நம்ம லாங் கேப்னால் இப்போ நம்ம வந்து நம்மளோட ஒரு இதே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மேரேஜோ இல்லை வேறு ஏதோ ஃபேமிலி பிரச்சனை, இல்லைன்னா ஸ்கூலு காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேரக்ஷனில் வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் ஆகிருப்போம். ஸோ அதெல்லாத்தையும் விட்டு திரும்ப நம்ம பழையபடி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறி அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம மைண்டை ரெடி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும், நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும். சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ்க்கு மேலே 6 ஹவர்ஸ் கம்மி தான். அதனால் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிப்பீட்டடாக சம்ஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் ஜெயிச்சிடலாம். ஒரே அட்டம்ப்டில் ஜெயிக்கிறதுக்கு 6 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சம்ஸை ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். அந்த தியரம்ஸு அதோட ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடலாம். பல தடவை சொன்னது தான், இது வந்து உங்களோட ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இதை பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க 114. ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் ட்ரூ, மீதியெல்லாம் ஃபால்ஸுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபால்ஸுங்கிற இடத்துல நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஃபால்ஸுன்னு. இதோட தமிழ் வருஷம் தான் கீழே இருக்குது, 114 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சீரீஸ் அதுக்கு வந்து p <0,
பாருங்கள் லிமிட் நான் சொன்னேன்னா ஒரு சம்மாவது கண்டிப்பாக வரும், ஆனால் அதை விட அதிகமாகவும் வரைச்சாங்க. பாருங்கள் இங்கே ஒரு சம் வந்துருக்கு, அப்போ 1 + 2 சம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த லிமிட் நல்லா பார்த்துங்க. நம்ம நிறையா சம்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணுங்கள். 116க்கு 0 வருது. எனி கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட். இதெல்லாம் வந்து டேரக்ட் ரிசல்ட் தான். நான் இப்போ எதுக்காக நம்ம கொஸ்டின் போகிறோம், டேரக்ட் ரிசல்ட்டில் தனியாக நீங்கள் வர வர நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கெலாம் நீங்கள் போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு தான் பார்க்கணுங்க அவசியம் இல்லை. டேரக்ட் ரிசல்ட்டில் நீங்கள் பார்க்கவே அது மெமரியில் வந்துடும். இந்த சம் அடிக்கடி கேட்டாங்கங்க. இதுக்கு வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்து 1. 118. அடுத்து 119 ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் அது படிச்சுட்டு போட்டுக்கலாம். இது வரதான் செக் பண்ணிக்கலாம். இது வந்து டேரக்ட் ஃபார்முலா தான். சாலினாய்டல்னால் del dot f vector equal to 0. இது வந்து டேரக்ட் ரிசல்ட் தான். இது நம்ம போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இதுவும் போட்டு பார்த்துக்கலாம். நான் ஃபோரியர் சீரீஸில் மட்டும் எத்தனை கொஸ்டின் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபோரியர் சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி லாப்லாஸ் இன்வர்ஸ் முக்கியமோ அதே மாதிரி ஃபோரியர் சீரீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏனால் கண்டுபிடிக்கிறது ஃபோரியர் சீரீஸில் நல்லா பார்த்துக்கணும். பாருங்கள் திரும்பவும் ஃபோரியர் சீரீஸ் எனக்கு தெரிஞ்ச 3-4 சமம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 3-4 வந்துருக்கு பாருங்கள். இது டேரக்ட் ரிசல்ட் தான். இது டேரக்ட் ஃபார்முலா. 124 டேரக்ட் ரிசல்ட்டு, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கலாம். இது டேரக்ட் ரிசல்ட், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏரியா பவுண்டட் பை சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் C. இதெல்லாம் டேரக்ட் ரிசல்ட் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது சாலினாய்டல் ரூல்ஸ் எழுதி அப்ளை பண்ணிங்கன்னா ஏ கண்டுபிடிச்சிடலாம். தெரிஞ்சவங்க போடுங்க, தெரியாதவங்க சொல்லித்தரோம். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் மாடலு. டெல் பை கண்டுபிடிக்கிறது எடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். 127 128 தெரிஞ்சவங்க போடுங்க, இல்லைனா நான் வந்து சொல்யூஷன் போடும்போது இதெல்லாம் நான் முன்னாடி போட்டு தரேன். ஈஸி தான் இதெல்லாம். இதுவும் நம்ம எடுத்துக்கப்புறம் போட்டுக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்கப்புறம் போட்டுக்கலாம். சும்மா மாடல் பார்த்துக்கோங்க. நூற்றி 132லாம் 131 போடுவோம். 132 வந்து கிட்டத்தட்ட ரிசல்ட் மாதிரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் ஆர் ஈக்குவல் டு ஏ டீட்டா, ஆர் டீட்டா ஈக்குவல் டு ஏனா இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 3:1. இது வந்து ரிசல்ட் மாதிரியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் செம்ம அடிக்கடி கேட்பாங்கன்னு. பாருங்கள், அது கேட்டே இருக்கிறாங்க பாருங்கள். பிஆர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் இது மாதிரியே டேரக்ட் மாதிரியே பார்த்து வச்சுக்கோங்க. a⁴m p = rm+1. எல்லா சமும் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்க. எல்லா சமும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் வந்து டைமே பத்தாது. ஏன்னா வந்து சில சம்லாம் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸாவது போகிற மாதிரி நிறையா சம்ஸ் கொடுப்பாங்க. அதனால் சில சம்லாம் நீங்கள் டேரெக்டாக வந்து அடிச்சிங்கன்னு ஷார்ட்கட் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த டைம் மேனேஜ் பண்ண முடியும். இதுவும் நம்ம டேரக்ட் ஃபார்முலா தான். இது அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டேரக்ட் தான். 135 டேரக்ட் தான். 136 which of the following denotes that the value of the definite integral is independent of the variable of integration? ஆப்ஷன் சி 136. 137 பாருங்கள், மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்கான். அது நீங்கள் படித்து வச்சு போட்டு பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ பாருங்கள். மேக்ஸிமம் ஒன்று கேட்டான், மினிமம்லேயே ஒன்று கேட்டான். இது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இது செம்ம ஆன்சர் வரனா சொல்லுங்கள், நம்ம போடலாம். பார்த்தா பாருங்க, nth டெரிவேட்டிவ்
nth டெரிவேட்டிவ் இல்லாமல் வந்து உங்களுக்கு கொஷினே வராது. 140 வந்து கிட்டத்தட்ட 140 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். n டிவைட்ஸ் m, r ஆஃப் g வந்து m, r ஆஃப் h என்னன்னா இது வந்து உங்களுக்கு டெஃபினேஷன்லேயே இருக்கும். n டிவைட்ஸ் m இது வந்து டைரக்ட் கொஸ்டின்னு. இது ரேங்க் கண்டுபிடிங்க 4 வருதான்னு பாருங்கள். இது a கொடுத்துட்டா b கொடுத்துட்டா தென் ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ab ஹேஸ் அ வேல்யூ, அதுவும் 16 வருதான்னு செக் பண்ணுங்கள். ரியல் பார்ட் ஆஃப் tan h ஆஃப் x ப்ளஸ் iy ஈக்குவல் டு, இது வந்து டேரக்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. sin h2x பை h2x ப்ளஸ் cos 2y. திரும்பவும் லிமிட்டில் ஒரு சம் வருது. லிமிட்டில் தேர்டு சம்னு நினைக்கிறேன். லிமிட்டில் வச்சு ஒரு சம் வருது, தேர்டு சம்னு நினைக்கிறேன். ஸோ லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 145. ஸோ அந்த இது நம்ம போட்டு x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் அதை வச்சு போட்டிங்கன்னா 1/2 வருதான்னு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறையா சம் கொடுத்துருக்கோம். 146 டேரக்ட்டு. 147க்கு போடுங்க. 3r மைனஸ் பிக்கு வருதான்னு பாருங்கள். சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா கேட்டிருக்காங்க. இது டேரக்ட் ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாங்க. இது போட்டிங்கன்னா லாங்காக வரும். டேரக்ட் ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனை தான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தோணும். நீங்கள் அதை அப்படியே திரும்ப அதை நீங்கள் வந்து ஒரு சின்னதாக நோட் போட்டு அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். cos hx டேரக்டு, இதெல்லாம் டேரக்டு. dash is the sum of cube of the root of the equation. த்ரீ வருதான்னு பார்த்துக்கோங்க. 150 வந்து இந்த மாதிரி கேம் வச்சு ஒரு சம் கேட்பாங்க. அது சாப்டர் எடுத்துகிட்டு பார்ப்போம். 150 இருக்கட்டும், சாப்டர் எடுத்துகிட்டு பார்ப்போம். 150 181லாம் சாப்டர் எடுத்துகிட்டு பாருங்கள். தெரிஞ்சவங்க போடுங்க. 13 வருதான்னு பார்த்துக்கோங்க. பே ஆஃப் மேட்ரிக்ஸ் சரிங்களா. இந்த மாடலில் ஒரு சம் வந்துட்டே தான் இருக்குது. ஆனால் எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். இதெல்லாம் நம்ம எடுத்தால் தான் போட முடியும். தெரிஞ்சவங்க வேணால் ட்ரை பண்ணுங்கள். 152 153 மற்றவங்களாம் வெயிட் பண்ணுங்கள். இதுவும் ஈஸி தான். இது நான் ஒரு நாளைக்கு தனியாக நம்ம பார்ப்போம். இந்த மூணையும் சரிங்களா. பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வச்சு வர்றது, கிரிட்டிக்கல் பாத் ஆஃப் த நெட்வொர்க் வச்சு வர்றது தனியாக பார்ப்போம். ஞாபகம் வச்சுங்க. இன் ஏ சீக்வன்சிங் ப்ராப்ளம் த டோட்டல் elapsed டைம் இஸ் ப்ராசஸிங் டைம் ப்ளஸ் ஐடில் டைம். இது நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை. எப்போனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டாக இருந்தால். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் கால் டீஜென்ரேட்னா இதெல்லாம் டேரக்ட். 57 58லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். சரி, டேரக்ட்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடில் கேட்டிங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். ஆப்ஷனை பார்த்தோன்னே உங்களால் வந்து டேரெக்டாக வந்து எது ஆன்சர்னு அஸ்யூம் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். The assumption of linearity property, the use of expression of the type x1 x2 இது artificial variable. இதெல்லாம் டேரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் meant by type 1 and type 2 error? இதுவும் டேரக்ட் தான். டைப் 1னா ரிஜெக்டிங் h0 அக்செப்டிங் h1, டைப் 2னா அக்செப்டிங் h0 ரிஜெக்டிங் h1. இதுவும் கேட்டிருக்காங்க 2-3 வாட்டி, பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து டார்க் கொஸ்டின் தான். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மோடு வந்து n-2, ஸ்கியூனஸ் ஆஃப் ஹை ஸ்கொயர் வந்து gamma 2/n. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் டேட் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நோன் அஸ்
ஸ்டாண்டர்ட் எரர். அப்போ ஒரு கொஸ்டின் படிக்கும்போது இவ்வளோக்கும் நம்ம வந்து இதில் வந்து 101 என்னமோ தான் ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதுக்குள்ளே எத்தனை டேரக்ட் கொஸ்டின் வந்துருச்சுன்னு. இப்போ புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் நம்ம எதுக்கு இப்போ அப்லோட் பண்ணுறோம்? டேரக்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் அப்படியே ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 20+ மார்க் கிடச்சிரும். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்றா பார்ப்போம்னா அது சாத்தியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் டைம் கிடைக்கும்போது பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இது நம்ம போட்டு பார்த்துக்கலாங்க. இதெல்லாம் போட்டு பார்த்துக்கலாம். இதெல்லாம் விட்டுருங்க. டேரக்ட் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இதுவும் போட்டுக்கலாம். 167 வெயிட் பண்ணுங்கள். 168 கூட நான் சொல்கிறேன். நான் எப்படின்னு சொல்கிறது. நூற்றி 169 டேரக்ட் கொஸ்டின் தான். அதை பார்த்து வச்சுக்கோங்க. 170 வந்து நம்ம போட்டுட்டு பார்த்துக்கலாம். இது வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டி, அதுவும் நம்ம போட்டுக்கலாம். இதுவும் போட்டுக்கலாம். சிம்பிள் போடலாம், போட்டுக்கலாம். தெரிஞ்சவங்க போட்டுங்க. Z=0, Z=2 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண வேண்டிய வரும், அவ்வளோதான். அதை நான் சொல்கிறேன். கன்வர்ஜரை வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுவும் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து படித்தா தான் தெரியும். இதுவும் போட்டு பார்த்துக்கலாம். இது வந்து டேரக்ட் கொஸ்டின் தான். C=0, the number of finite fixed point at the bilinear transformation AZ plus B by CZ plus D வந்து 2. நிலைப்புள்ளிகளின் எண்ணிக்கை அதை நோட் பண்ணிக்கோங்க. 8 இது போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? 179, 180 போட்டுக்கலாம். சைட் பை சைடாக வந்து டீட்டெயில் ஆன்சரும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன். 181 அதெல்லாம் படிச்சுட்டே போட்டுக்கலாம். டேரக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து டேரக்ட் கொஸ்டின் தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் டேரக்ட் கொஸ்டின் தான். இது எம்னா இதுவும் எம் தான். இதுவும் டேரக்ட் கொஸ்டின் தான். பிரின்சிபல் ஐடியல் வருது பாருங்கள். இது 2 வாட்டி எனக்கு தெரிஞ்சு 2 or 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பழைய கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்திருக்கும். பிரின்சிபல் ஐடியல் ரிங் வந்து இன்டெக்ரல் டொமைன் R with unit element is a principal ideal ring if every ideal A in R is the form of A equal to அப்படிங்கிறது வந்து ஒரு டேரக்ட் ரிசல்ட்டு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நூற்றி 85 பார்த்து வச்சுக்கோங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 186 அதான் ரிங் படித்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 187 வந்து ஹவு மெனி ஜென்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 188 89 இது வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஈஸி தான். 190 which one of the following is a cyclic group. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. Z ப்ளஸ் வந்து சைக்கிளிக் குரூப். அடுத்து பாருங்கள், லாப்லாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 190 லாப்லாஸ் நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப தெளிவாகவே நம்ம ஏகப்பட்ட சம் போட்டோங்க. லாப்லாஸ்லேயும் போட்டோம், அதோட இன்வர்ஸ்லேயும் போட்டோம். இந்த மாதிரி வந்து இவ்வளோ சம்ஸ் வந்து வேறு ஏதாவது வந்து எவ்வளோ சம்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதை வந்து தரவாக நான் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 to 4 மார்க்ஸ் உறுதி. பாருங்கள், இன்வர்ஸ் ஒரு சம் கேட்டிருக்கானா 191, லாப்லாஸில் 1 கேட்டான். சரிங்களா? இப்போ 1 2 மார்க் ஆச்சுங்களா? முன்னாடி உள்ள 100 கொஸ்டினில் வந்துச்சா நான் நோட் பண்ணலை. இப்போதைக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கு.
இங்கே பாருங்கள். இப்போ மொத்தம் 3 கொஸ்டின் வச்சு சரிங்களா. நான் என்ன சொன்னேன், 3 to 4 மார்க் வந்து கன்ஃபார்முங்க. லாப்லாஸ் படிச்சிங்கன்னா, லாப்லாஸும் இன்வர்ஸும் படிச்சிங்கன்னா 3 to 4 மார்க் கன்ஃபார்மு. தயவு செய்து ஏகப்பட்ட சம் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து 194. இதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் வச்சு ஒன்று வரும். நம்ம அடுத்து வந்து இப்போ லாப்லாஸ் முடிச்சிட்டோம். இப்போ தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதை நான் தெளிவாகவே சொல்லித்தரேன், சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் போட்டுக்குங்க. இதுவும் நம்ம இது முடிச்சுட்டு தான் வருவோம். இதுவும் நம்ம சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் போட்டுக்குங்க. 197ம் இது அதோட இதுதான். இது முடிச்சுக்கிறோம். இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாமே யூனிட் 3ல் வராதான். இதெல்லாமே முடிச்சுக்கிறோம் போட்டுக்குங்க. தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 200. இதெல்லாமே யூனிட் 3ல் வரும். நம்ம இப்போ இதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம லாப்லாஸ் டேரெக்டாக போயிட்டோம். நம்ம ஒரு யூனிட்னால் கவர் பண்ணிட்டு தாங்க அடுத்த யூனிட் போயிருக்கிறோம். வேறு எதாவது ஜம்ப் பண்ணலை. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இப்போ லாப்லாஸ் முடிச்சுட்டு நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து ஆர்டர், டிகிரி அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து யூனிட் வைஸாக போர்ஷனும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓல்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு பிளான் தெரியறதுக்கு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு அது ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு. அதுக்கு சொல்யூஷனும் ஒரு சைடு வீடியோவாக போட்டுட்ருக்கோம். தமிழ் தகுதி தேர்வும் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாத மாதிரி தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து எல்லா சைடுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கேட்குற கமெண்ட்டுக்கு என்னென்ன கேட்குறீங்களோ என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ்.